அமேசான் பிரைம்ல ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு லவ் ஸ்டோரி ஒண்ணு பார்த்தேன் கைஸ். கண்டிப்பா சொல்றேன். அது மஸ்ட் வாட்சா நீங்க அந்த அமேசான் பிரைம்ல அந்த ஒரு படத்த கண்டிப்பா தாராளமா உட்காந்து பாருங்க. என்ன ஒரு படம்னா "கண் கண் யூ" ஒரு வழக்கப்பட்ட கதை மாரி தான் இருக்கு. ஆனா அது ஒரு டிஃப்ரெண்ட்டா கொண்டு கொண்டு போன ஒரு விதம் ஒண்ணு இருக்குல்ல. அத பார்க்கும்போது நமக்கே கண் கலங்க வச்சுட்டானுங்க. கேல்வின்னு ஒரு கேரக்டர் ஒண்ணு இருப்பாப்புல. சின்ன 19 வயசு பையன். தன்னத்தானே எனக்கு ஒரு நோய் இருக்கு. உடல் ரீதியான ஏகப்பட்ட நோய்கள் இருக்குன்னு சொல்லிப்புட்டு, அவன் நம்பிக்கையா இருக்கிறான். என் உடல்ல நோய் இருக்கா வைக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ல இருந்து எல்லாமே பரிசோதனை பண்ணி, அங்கே உள்ள டாக்டர் எல்லாமே "உனக்கு நோயெல்லாம் இல்ல. உனக்கு ஏன் பயப்படுறேன்னு" சொல்லிப்புட்டு நம்ம ஹீரோவுக்கு எடுத்து சொல்றாப்புல டாக்டரு. ஆனா இதெல்லாம் கேட்காம நம்ம என் உடம்புல ஏதோ ஒரு நோய் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிப்புட்டு, ஒரு கேன்சர் குழு ஒண்ணு இருக்கு. அந்த குழுவுல போய் எனக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சேர்றான். அங்கே போகும்போது நம்ம ஸ்கைன்னு ஒரு கேரக்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கேரக்டர பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்றது? இந்த பொண்ணுக்கு கேன்சர் ஒண்ணு இருக்கு. அதுலேருந்து அவ எப்படி சொல்றது? அவளுக்கு ஆசை என்னென்னலாம் இருக்கு. ஒரு 5 லைன்ல ஒரு ஆசைலாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கண் கலங்க வச்சுட்டானுங்க. ஹீரோவுக்கு எந்த கேன்சருமே இருக்காது. ஸ்கை அந்த பொண்ணுட்ட போயி எனக்கு இந்த மாரி கேன்சர் இருக்குன்னு சொல்லிப்புட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றாப்புல. ஹீரோயினிக்கு நம்ம கேன்சர் இருக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியும். அதெல்லாம் மறைச்சு ஒரு பக்கம் நல்லா வாழ்ந்து சந்தோஷமா என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சுக்கிறாங்க. அனுபவிக்கும்போது கடைசியில பார்த்தா ஹீரோவோட ஃபேமிலிலேருந்து எந்த சப்போர்ட்டும் கிடைக்காம ஒரு பக்கம் ஒரு விமான நிலையத்தில வந்து வேலை பார்க்குறாப்புல. அங்கே ஒரு பொண்ண சந்திக்கிறாப்புல. அவங்களுக்கு வந்து காதல் வலையில சிக்கிறாப்புல. காதல் வலையில சிக்கும்போது நம்ம நம்ம ஸ்கை அந்த ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்குல்ல நம்ம ஹீரோயினி. அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட ஆசைகள் அப்படிலாம் இருக்கும்போது நல்லா சந்தோஷமா போறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா லவ் மாரியே இருக்கு. ஹீரோவுக்கு வருது. அதோட அந்த பொண்ணுட்ட சொல்றான், "நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, வைக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு அவ டேட்டிங்லாம் போறாங்க. டேட்டிங் போகும்போது திடீர்னு பார்த்தா மயக்கப்பட்டு நம்ம ஹீரோயினி இறந்துடுறா. இதுதான் அந்த ஒரு படத்தோட ஒரு முழு கதையா இருக்கு கைஸ். கண்டிப்பா சொல்றேன். நம்ம கண் கலங்க வச்சுட்டானுங்க. அதுல ஏகப்பட்ட சீனு நம்ம பார்க்கும்போது எல்லாமே பார்த்த சீன் மாரியே தான் இருக்கு. ஆனா நம்மளே கண் கலங்குற அளவுக்கு ஆளாக்கி வச்சுருவானுங்க. காதல் சோகம்லாம் போட்டு இந்த ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காங்க. அத பார்க்கும்போது நமக்கே செம்ம ஃபீலிங்கா இருக்கு. எப்புட்றா இது நடிப்பு நம்ம ஹீரோயின் நடிப்புலாம் நம்ம சொல்லியே ஆகணும் கைஸ். கண்டிப்பா இந்த ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பா. ஒரு கேன்சர் பேஷண்ட் எப்படி இருக்குமோ, அதே மாரி அதுல ரியலா நடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின்ல ஒவ்வொரு சீன்ல வரும்போது நம்ம ஹீரோயினி ஏகப்பட்ட தலையில கலர் சேஞ்ச் பண்ணிட்டே வருவாங்க. அத பார்க்கும்போது என்ன இந்த ஒரு பொண்ணு எப்ப பார்த்தாலும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருதுன்னு பார்த்தா, கடைசியில பார்த்தா அந்த ஹீரோயினி போட்டுருக்க ஒரு விக்கு மாரி ஒண்ணு இருக்கு. விக்க போட்டுட்டு நம்ம ஹீரோயினி மொட்டை அடிச்சிருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ கேன்சர் இருக்கு. அதான் இதெல்லாம் மறைச்சுக்கிட்டு சந்தோஷமா எப்படி வாழ்றா? ஒரு கேரக்டர் எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு எனக்கு கேன்சர் இருக்கு. நான் அடுத்த நாள் செத்துருவேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் வரை சந்தோஷமா இருக்கிற நம்ம கேரக்டர். அத பார்க்கும்போது நமக்கே அழுகை வந்துரும். சீன் ஒண்ணு வரும். ஒரு எப்படி சொல்றது? அவருக்கு வந்து ஒரு ஷாப்பிங்ல போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு யார்ட்டயும் சொல்லாம பெய்டு பண்ணாம ஓடி வந்தோனே, அது காமெடி சீன் வரும். அத பார்க்கும்போது நமக்கே விழுந்து சிரிக்கிற மாரி இருக்கு. மொத்தத்துல இந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு ஃபீலிங் ரொமான்ஸ் உள்ள ஒரு படம். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கைஸ். இது குறை சொல்ற மாரி எதுவுமே கிடையாது. அமேசான் பிரைம்ல இருக்கு. முக்கியமா தமிழ் டப்பிங்ல இல்ல. ஒன்லி இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்கு.